ஒரு மனிதன் நல்ல போக்கில் போகிறார். நல்ல தன்மை, நல்லது, 4 பேர்த்த வாழ வைக்கணும், 4 பேர்த்துக்கு நன்மை செய்யணும், உதவணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையில் போவார். ஆனால் இவர்கிட்டே தொழில் கற்றுக்கிட்டு, தொழில் பழகிக்கிட்டு, சம்பாரிச்சுக்கிட்டு இவரவே சொல்லி பார்த்துருவாங்க. இவரவே பிரச்சனை சிக்கல் பண்ணுவாங்க. இவரவே வீத்துரும்னு பார்ப்பாங்க. இவரை நம்ம காலடியில் இருக்கணும், நமக்கு படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா இவரை வச்சு தான் வாழ்ந்துருப்பாங்க, பொழைச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இவரை தூக்கி கீழே போட்டு முடிச்சுட்டு இவரை வளர விடாமல் பண்ணிவிடுவாங்க. எதிரி எப்படி வரப்பார் வாழ வச்சவரே. இப்போ சிவன் வரம் கொடுத்தாரு. சிவன் வரம் கொடுத்துட்டு அதை செக்கப் பண்ணுறதுக்கே சிவன் தலையிலே கை வச்ச மாதிரி அந்த வரன் இதெல்லாம் ஓவரா இல்லையா? அப்படி வாழ வைக்கிறாங்க. ஒரு நல்ல மனசு, நல்ல உள்ளவங்க ஒருத்தரை வாழ வைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியை, 10 ஃபேமிலியை, 20 ஃபேமிலியை நம்ம ஹெல்ப் பண்ணி வாழ வைக்கிறாங்க. வாழ வைக்கிறேன்னா நன்றி சொல்ல வேணாம். அவங்கள ஏமாற்றாமல், துரோகம் பண்ணாமல், அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாலே கோடி புண்ணியம் அல்லவா? அவங்ககிட்டே வாழ்ந்துக்கிட்டு அவங்ககிட்டே பிரச்சனை போனால் அது எப்படி? இந்த கர்மா அவங்களோட கர்மா அவங்களுக்கு தாக்குமா தாக்காதா? கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல நேரம் அவர் மூலிமா வாழ்ந்து செய்ச்சு முன்னேற்றத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ முன்னேற்றத்துக்கு வந்துட்டீங்கிறதுக்காக அவரை போட்டு கீழே போட்டு முதிக்கிறது மகா தப்பு. அது என்றைக்காக இருந்தாலும் அந்த கர்மா விடாது. அந்த கர்மா தொடரும். எப்படி தொடரும்னா, இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறீங்க, ஆனால் நாளைக்கு அதே ஜீரோவாகி நடு ரோட்டுக்கு தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை நீங்கள் யோசனை பண்ணி வாழ வச்சவங்கள. இப்போ தெய்வத்திட்ட போய் நம்ம கெஞ்சுறோம், குலதெய்வத்தை கேட்குறோம், இஷ்ட தெய்வத்தை கேட்குறோம், முதல் கடவுள் விநாயகர்கிட்ட கேட்குறோம். அவங்க எவ்வளோ கெஞ்சி கேட்குறோம், அந்த வரனை கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அந்த தெய்வத்தையே போட்டு முழுசாக எப்படி இருக்கும்? அந்த தெய்வம் பொறுமையாக தானே இருக்கும். கர்மா சுமந்துக்கிட்டு தானே இருக்கும். அந்த கர்மா திருப்பி ரிட்டர்ன் வருமா வராதா? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் ஏன் இவ்வளோ தொலை சொல்கிறேன்னா, இதை ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய சாதகத்தில் தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மேஷம், செவ்வாயோட வீடு, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார், குரு அங்கே இருக்கார், புதன் அங்கே இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் ஊரவே வாழ வைக்கிறார், ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லது பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறார். ஆனால் சில பேர் அதில் விரோதமாகி அவரவே பழி வாங்கணும், இவரை சுத்தமாக சோழி முடிக்கணும், இவரை வளர விடக்கூடாதுன்னு இவங்ககிட்ட வாழ்ந்தவங்க, ஒன்றுமே தெரியாமல் வந்தவங்க இவங்ககிட்ட வாழ்ந்த முன்னாடி அவரை பழி வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இவர் என்ன, நமக்கு நல்லதே நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சோம், நம்மளையே இப்படி பழி வாங்குறாங்க, நம்மளையே நம்ம இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். இதே 5ஆம் இடத்துல 5, 9, அதாவது 1, 5, 9, அதாவது செவ்வாயும் குருவும் இருந்தால் அவங்க பாருங்கள் நல்லதே செய்வாங்க. அந்த லக்கண ராசி உள்ளவங்க நல்லதே செய்வாங்க. நமக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க, கெடுதல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வஞ்சம் தீக்காமல் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வாழ வச்சவங்க, அவங்க தான் நன்மை செஞ்சவங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் அவங்களவே நீ தீர்த்து கட்டணும்னு முடிவுன்னா எப்படி இருக்கும்? இறைவன் பிரபஞ்சம் பாருங்கள். தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் குரு இருக்குது, புதன் இருக்குது, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் நல்லபடியே செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு ஒரு தடவைக்கு பல தடவை செக்கப் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டாங்க. ஏன்னா செவ்வாயும் குருவும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. செவ்வாயும் குருவும் ஒரு இடத்துல சேர்ந்துருந்தால் பழிக்கு பழி வாங்கி தீருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சரி விட்டுட்டாங்க, பழிக்கு பழி வேணாம், என்னமோ நடக்கட்டும், இறைவன் பிரபஞ்சத்தை விட்டாலும் பிரபஞ்சம் கண்டிப்பாக அவங்கள பழி வாங்கி தீரும். நான் நிறைய சாதத்தில் பார்த்துக்கிறேன். ஏன்னா செவ்வாயும் குருவும் ஒரு இடத்துல சேர்ந்து, இல்லை அதாவது குரு ஆட்சி பெற்று செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், செவ்வாய் ஆட்சி பெற்று குரு சேர்ந்தாலும் பழிக்கு பழி கடைசியில் தீக்காமல் அவங்க விட மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சாதகம். நன்மையே செய்வாங்க, ஊருக்கே நன்மை செய்வாங்க. அப்போ ஊரில் சொல்லுவாங்க, நல்லவர் நீங்கள் போய் ஏங்க இப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கும் அவரை வச்சிடும். இதுதாங்க சாதகம். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.